நாலடியார். அறநூல்களில் நாலடியார் ஃபஸ்ட்டு. அழியா செல்வம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல்வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர். அவற்றுள் சில செல்வங்கள் களவு போகவோ அழியவோ கூடும். ஆகையால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களுள் சிறந்ததும் அழியாதும் ஆகிய செல்வத்தை பற்றி அறிவோம். அதாவது பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைகளுக்கு நிறைய செல்வங்களை சேர்த்து வைக்கிறாங்க. ஓகேவா? ஆனால் அந்த செல்வங்கள்லாம் என்ன ஆகலாம்? யாராவது திருடிட்டு போயிடலாம், இல்லை அழிஞ்சு போயிடலாம், ஏதோ ஒன்று ஆகும். அதனால் பெற்றோர்கள் தங்களோட குழந்தைங்களுக்கு அழியாத ஒரு செல்வத்தை, சிறந்த ஒரு செல்வத்தை பற்றி சேர்த்து வைக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம். வைப்புழி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார் எச்சன் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்ற அல்ல பிற. சமண முனிவர் இதை சொல்லியிருக்கார். ஓகேவா? வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புலி அப்படின்னா என்னது? பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்தீயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தல். விச்சை அப்படின்னா கல்வி. வவ்வார் அப்படின்னா கவர முடியாது. எச்சம் அப்படின்னா செல்வம். வாய்ப்புலின்னா என்னது? பொருள் சேமித்து வைக்கும் ஒரு இடம். கோட்படான ஒருவரால் கொல்லப்படாதது. வாய்த்தீயல் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுக்கிறது. விச்சை அப்படின்னா கல்வி. வவ்வார் அப்படின்னா கவர முடியாது. எச்சம் அப்படின்னா செல்வம். பாடலின் பொருள் பார்க்கலாம். கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. வைப்புலி கோட்படா, அதாவது ஒரு பொருளை சேர்த்து வைக்கிற மாதிரி வச்சுருந்தா கூட கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது. ஒருத்தவங்களால் அதை எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகேவா? வாய்த்தீயிற் கேடில்லை, ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. ஒருத்தவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு அந்த கல்வியை சொல்லி கொடுத்தா கூட அது என்ன ஆகாது, மற்ற பொருளாக கொடுத்தா குறைஞ்சி போயிடும். பட் கல்வி கொடுத்தாலும் குறைவுபடாது. வாய்த்தீயிற் கேடில்லை. ஓகேவா? வாய்த்தீயில்னா வாய்க்கும்படி கொடுக்கிறது. ஓகே. மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார். ஓகேவா? அதாவது மிக்க சிறப்பினையுடைய அரசராலும் கவர முடியாது. அதாவது பெரிய ரொம்ப சிறப்புடைய அரசர்னால கூட அந்த கல்வியை என்ன பண்ண முடியாது? கவர முடியாது. மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார். வவ்வார்னா கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும். அதனால் யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க தன்னோட குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்னவாக தான் இருக்கணும்? கல்வி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மற்றவை செல்வம் ஆகாது. எச்சன் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை. விச்சைனா கல்வி, அதுதான் சேர்த்து வைக்க வேண்டியது. மற்ற அல்ல பிற, மற்றவை செல்வம் ஆகாது. ஓகேவா? புரிஞ்சா? இப்போது வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்ற அல்ல பிற. இதை எழுதுனவங்க சமண முனிவர். ஓகேவா? இது எதுலேருந்து எடுத்திருக்காங்க? நாலடியார்லேருந்து. ஓகேவா? நாலடியார்லேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த வைப்புலி கோட்படா. நாலடியாரில் வைப்புலி கோட்படா விச்சை மற்ற அல்ல பிற அப்படின்னு சொன்னாலே நாலடியார் ஞாபகம் வரணும். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே, நெக்ஸ்ட்டு நூல்வெளி பார்க்கலாம். நாலடியார் பற்றி. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட ஒரு நூல். இந்த நூல் எந்த நூலில் வரும்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 400 வெண்பாக்களால் ஆனது. நாலடியார் எதனால் ஆனது? 400 வெண்பாக்களால் ஆனது. இந்த நூலை நாலடி 400 வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. திருக்குறள் மாதிரி தான் நாலடியாரும் அறம் பொருள் இன்பம் அப்படின்ற முப்பால் பகுப்பு கொண்டது. இந்த நூல் திருக்குறளுக்கே இணையான வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி எனும் தொடர் மூலம் அறியலாம். திருக்குறளுக்கு இணையாக இதை வச்சு போட்டுறாங்களாம். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்ற தொடர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நாலடியார் யார் எழுதினது? சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டது. இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 400 வெண்பாக்கள் முக்கியம். 400 வெண்பாக்களால் ஆனது. நாலடி 400 வேளாண் வேதம்னு இதை சொல்லுவாங்க.
இது வந்து திருக்குறள் மாதிரி தான் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லி முப்பால் பகுப்பு கொண்டது. இது வந்து திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவது. 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்ற தொடர் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் திருக்குறளுக்கு இணையானது நாலடியார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்னொரு அந்த பாட்டை பார்த்துடலாம். அழியா செல்வம் வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறின்வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்ற அல்ல பிற. வைப்புலி கோட்படா, பொருள் சேமித்து வச்சிருந்தா கூட கல்வி வந்து ஒருவரால் கவரப்பட முடியாது. வாய்த்து ஈர் கேடில்லை, வாய்த்து ஈயும்படி கொடுத்தா கூட அது வந்து கேடில்லை. மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார், மிக்க சிறப்பான அரசர் கூட என்ன பண்ண முடியாது, வவ்வார் கவர முடியாது. எச்சம் என ஒருவன், அதாவது மக்களுக்கு அவங்களோட குழந்தைங்களுக்கு ஒருத்தவன் வந்து விட்டுட்டு போகிற ஒரு முக்கியமான விஷயம் விச்சை. விச்சைனா கல்வியாக இருக்கணும், மற்ற அல்ல பிற, வேறு எந்த செல்வமும் கிடையாது. ஓகேவா? அவ்வளோதான். எச்சம்னா செல்வம். ஓகே, சமண முனிவர் நாலடியார் பற்றி பார்த்தாச்சு. அவ்வளோதான். அடுத்தது இன்னொரு நாலடியார் நூல் ஓல்டு புக்கில் இருக்கிறது பார்க்கலாம். நாலடியார் அதாவது ஓல்டு புக்கில் உள்ளது. ஓகேவா? பார்க்கலாம். 6th புக்கில் இருக்குது ஓல்டு புக்கில். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் சேய்த்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. சமண முனிவர். இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சொற்பொருள் பார்த்துடலாம். நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால், ஈக்கால் அப்படின்னா ஈயின் கால், நன்கணியர் அப்படின்னா நன்கு அணியர், அணியர்னா நெருங்கி வருபவர், நன்கு அணியர், அணியர்னா நெருங்கி வருபவர். எண்ணாம் என்ன பயன், சேய்மை அப்படின்னா தொலைவு, சேய்மை அப்படின்னா தொலைவு. ஓகேவா? செய் அப்படின்னா வயல், செய்மை, சேய்மைனா தொலைவு, செய் அப்படின்னா வயல். அணையார் அப்படின்னா போன்றோர். ஓகேவா? இப்போ அர்த்தம் பார்க்கலாம். நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும், அதனை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன், நட்பெண்ணாம், நட்பு எண்ணாம் என்ன பயன். வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும், அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும். சேய்த்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. அணையார் தொடர்பு. ஓகேவா? வாய்க்கால் போன்றோர் தொடர்பு, வாய்க்கால் அணையார் தொடர்புனா வாய்க்கால் போன்றோர் தொடர்பை நம்ம வந்து எப்படியாவது என்ன பண்ணணுமா, தொலைவில் இருந்தால் கூட அவங்களோட நட்பை நம்ம தேடிக்கொள்ளுதல் வேண்டும். ஓகேவா? வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். செய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? அதாவது நாய் கால் விரல்கள் வந்து நெருங்கி இருக்கும், அது மாதிரி சிலரோட நட்பு வந்து நெருக்கமாக இருக்கும். ஆனால் அவங்க ஈக்கால் அளவுக்கு கூட உதவ மாட்டாங்க. அவங்களால என்ன பயன், வாய்க்கால் என்ன பண்ணுமா, தொலைவில் உள்ள நீரை கொண்டு வருமா, எவ்வளோ எட்டு வேணாலும் இருக்க நீரை கொண்டு வருமா, அந்த நீரை வயலுக்கு பாய்ச்சி உதவுமா. அதே மாதிரி மனிதர்களும் இருக்கிறாங்க. எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கவங்க தான் நமக்கு உதவுவாங்க. அவங்களோட நட்பை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. நாலடியார் சமண முனிவர். ஓகேவா? அடுத்த நூற்குறிப்பு பார்க்கலாம். இது வந்து முதல்ல பார்த்தது தான். 18 கீழ்க்கணக்கு நூலில் 1, 400 பாடல் கொண்டது, 400 வெண்பாக்கள் உடையது. அறக்கருத்துக்கள் எக்ஸ்ட்ராவாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறக்கருத்துக்களை கூறுறது, அறக்கருத்தை கூறும் நூல். 18 கீழ்க்கணக்கு நூல்களில் நாலடியார் வந்து அறக்கருத்தை சொல்கிற நூல். இதை வந்து நாலடி 400ன்னு சொல்லுவாங்கன்னு அங்கேயே பார்த்துட்டோம். வேளாண் வேதம்னு பார்த்துட்டோம். ஓகேவா? இதை வந்து சமண முனிவர் பலர் பாடியிருக்காங்க.
அடுத்து 14 கீழ்க்கணக்குனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. சங்க நூல்கள் அப்படின்றது 10 பாட்டு 8 தொகையும் சேர்ந்தது. அதில் 10 பாட்டில் வந்து 10 நூல்களும் 8 தொகையில் 8 நூல்களும் மொத்தம் 18 நூல்கள். இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 8 தொகையும் 10 பாட்டும் மேல்கணக்கு நூல்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சங்க நூல்களுக்கு பின் அந்த சங்க நூல்களுக்கு அப்புறமா தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான் 17 கீழ்க்கணக்கு அப்படின்னு சொல்கிறது. இந்த தொகுப்பில் இதுலேயும் 18 நூல்கள் இருக்குது. 17 அப்படின்னா 18 அப்படின்னு அர்த்தம். இந்த நூல்களை வந்து கீழ்க்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி 17 கீழ்க்கணக்கு நூல்கள் அப்படின்னாலே அறநூல்கள் தான். மொத்தம் 11 அறநூல்கள் இதில் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நாலடியாரில் இது 2 தான். ஓகே.